வணக்கம் அடவி, உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் இன்றைக்கி தோட்டம் எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. கொஞ்சம் தாமரை கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது. அதை பற்றின பதிவு தான் இது. நம்ம அடவியிலேருந்து தாமரை, அல்லி அல்லது பிற செடிகள் எது வேணும்னாலும் நீங்கள் இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நீங்கள் விரும்பக்கூடிய செடி நம்ம அடவியில் இருப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் ஜிபே மூலமாக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். யார் முதல்ல பணம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த செடி உறுதி செய்யப்படும். இந்த செடிகள் அடங்கிய பெட்டி உங்கள் கைக்கு அஞ்சல் மூலமாக வந்து சேர்ந்த பின்னாடி அந்த பெட்டியை முழுமையாக திறந்து அதிலிருந்து ஒவ்வொரு செடியும் நீங்கள் வெளியில் எடுத்து வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு பதிவாக எடுத்தாதான், அதாவது காணொளி பதிவாக எடுத்தாதான் உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு என்னால் ஈடு செய்ய முடியும். ஆதாரம் இல்லாத புகார்கள் வரவேற்கப்படாது. அதே போல் செடி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உண்மையிலேயே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நான் விலையை தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு யாரும் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பி என்னோடய நேரத்தை வீணடிக்காதீங்க. விலை எல்லாமே எல்லா பதிவுலையும் சொல்லி தான் இருக்கிறோம். அல்லிக்கு மட்டும்தான் நான் விலை தனியாக சொல்லுவேன். அல்லியின் விலை கூட நான் வாட்ஸ்அப்பில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒன்று அது கிழங்காகவோ அல்லது நல்லா வளர்ந்த பெரிய செடியாகவோ அல்லது சிறு நாற்றாகவோ இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபடும். அதே போல் விலையை குறைக்க சொல்லி கேட்காதீங்க. இதுவே பக்கத்தில் உள்ள நர்சரி நாற்றாங்கால் பண்ணைக்கு போனீங்கன்னா இதை விட விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இந்த செடிகளை பதியம் போட்டுலாம் நம்ம உற்பத்தி பண்ணுறது கிடையாது. அதுவாக உற்பத்தி ஆனால் மட்டும்தான் நம்ம விலைக்கு கொடுக்குறோம். அதனால் இதில் விலை குறைக்க சொல்லி கேட்காதீங்க. இப்போ என்னென்ன தாமரை கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது எல்லோ பியோனின்னு சொல்லக்கூடிய தாமரையின் கிழங்கு. இப்போ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கள, இந்த கிழங்கின் விலை 100 ரூபாய் வரும். இதுக்கு அடுத்துள்ளது இங்கே உள்ளது இருக்குது பாருங்கள், இந்த கிழங்கோட விலை 120 ரூபாய் வரும். நல்ல அழகான மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடியது, எவ்வளோ நீளமாக கொடி ஓடி இருக்கு பாருங்கள். அடுத்து இங்கே ஒன்று இருக்குல்ல, இந்த கிழங்கோட விலை 150 ரூபாய் வரும். அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் 150 ரூபாய் வரும். இது எல்லாமே மண்ணில் அந்த மண்ணோட நிறத்தை வாங்கி வச்சுருக்கு, அதனால் இந்த மாதிரி செம்மண் நிறமாக தெரியுது. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இதுவுமே 150 ரூபாய். அதுக்கு பக்கத்தில் உள்ளதும் 150 ரூபாய், ரெண்டுமே 150 ரூபாய். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா கொஞ்சம் பெரிய கிழங்காகவே இருக்குது, விலை 180. அடுத்தது லிண்டிங் சுனாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான மஞ்சள் நிறத்தில், மஞ்சள்லேயே மிக அதிகமான மஞ்சள் நிறம் கொண்ட தாமரை இது. முதலாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய கிழங்கு இருக்குது பாருங்கள், எத்தனை இடத்துல கணு இருக்குன்ட்டு. பொதுவாகவே அல்லி தாமரைலாம் மஞ்சள் நிறத்தில் உள்ளது விலை அதிகமாக இருக்கும். முதல் கிழங்கின் விலை 350, ரெண்டாவது கிழங்கின் விலை 280 வரும். மூன்றாவது கிழங்கின் விலை அதுவும் 280 வரும். அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கிழங்கோட விலை 200, இன்னொன்று அதுவும் 200 ரூபா வரும். அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இது 150 வரும். அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா வால் மாதிரி பெருசாக, இந்த கிழங்கோட விலை 380 ரூபாய் வரும். நல்லா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள், எத்தனை இடத்துல முளை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய விலை தீர்மானம். இதில் எந்த கிழங்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து வாட்ஸ்அப் எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்துள்ளது பிங்க் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ரோஸ் நிறத்தில் பூக்கக்கூடிய தாமரை இது. நீங்கள் முதல்ல பார்க்குற இந்த கிழங்கோட விலை 220 வரும். 3 இடத்துல இதில் முளை இருக்குது. அடுத்துள்ளது 200. நான் செம்மண்ணில் வச்சுருக்கிறதுனால அந்த மண்ணின் நிறம் தான் இந்த கிழங்குகள் மேலே தெரியுது. அடுத்து உள்ளது 180. அடுத்து உள்ள கிழங்கோட விலை 150.
அடுத்து இங்கே வி மாதிரி இருக்குது பாருங்கள், இதோட விலை 180. அது தவிர இங்கே 2 சின்ன கிழங்கு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு கிழங்கின் விலை 80 ரூபாய், இன்னொரு கிழங்கின் விலை 50 ரூபாய். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிங்க் லெகசி. நல்ல அழகான ரோஸ் நிறத்தில் நிறைய இதழ்கள் கூடிய பூ. இது உயரம்லாம் எதுவும் போகாமலே நிறைய பூக்கள் தரக்கூடிய தாமரை. இது நல்ல பெரிய பெரிய பூக்களாக கொடுக்கக்கூடியது. முதல்ல நீங்கள் பார்க்குற அந்த கிழங்கோட விலை 400 ரூபாய் வரும். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குல்ல, இதோட விலை 200. அடுத்து உள்ளது 250 ரூபாய் வரும். அடுத்து உள்ளது இது 220. அடுத்து உள்ளது இதுவும் 220. அடுத்து உள்ளது 200. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு அழகான சிவப்பும் பிங்க்கும் கலந்த ஒரு நிறத்தில் பூக்கக்கூடிய ரெட் பெகாசிஸ். இதில் ஒரு 6 கிழங்கு விற்பனைக்கு இருக்குது. முதல் 2 கிழங்கு இருக்குது பாருங்கள், அதனுடைய விலை 200. மூன்றாவது கிழங்கு 180, 4வது கிழங்கு 100, 6வது கிழங்கு 150. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு பவுல் வெரைட்டி தான். இது பேர் சந்திரபாகா. அழகான இளம் பிங்க் நிறத்தில் பூக்கக்கூடியது. அடுக்குகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த முதல் கிழங்கின் விலை 350 வரும். நல்ல பெரிய நீளமான கிழங்காக இருக்குது. இதை அனுப்பும் பொழுது 2ஆக நறுக்கி தான் அனுப்புவேன், மொத்தமாக அப்படியே அனுப்ப முடியாது, பெட்டியில் வச்சா உடஞ்சிரும். அடுத்துள்ள இந்த கிழங்கோட விலை 300. இதுவுமே நல்ல பெரிய கிழங்காகவே இருக்குது பாருங்கள். அடுத்துள்ள இந்த கிழங்கோட விலை 250. அடுத்து உள்ளது 180. அடுத்து உள்ளது 150, 100. தாமரை தவிரவும் கொஞ்சம் அல்லி செடிகளும் விற்பனைக்கு இருக்குது. இங்கே நான் சும்மா வெறும் படங்கள் தான் போடுறேன். உங்களுக்கு அல்லி என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் திரையில் தெரியுது பாருங்கள், அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல வெயில் காலம், இப்போவே தாமரைக்கிழங்கு வாங்கி வச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு பூக்க தொடங்கிடும். மழைக்கு பின்னாடி நல்ல பனிக்கு பின்னாடி மீண்டும் ஒரு முறை நீங்கள் எல்லாத்தையும் மறுநடவு செஞ்சிட்டிங்கன்னா எப்பொழுதும் உங்களுக்கு தாமரையும் கிழங்குகளும் கிடைச்சிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.